ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களோட என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் டே ரொட்டீன் vlog வீடியோ தான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் 1 வீக் அப்புறமா வந்துட்டு பேக் டு ஃபார்ம் வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 7 மணிலேருந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். முன்னாடி நாள் நைட் வந்து ரைஸ் வச்சேன், அளவாக தான் வச்சுருந்தேன். பட் ஆனால் கொஞ்சம் வந்து மீதி ஆயிடுச்சு. அதே வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் தாளிச்ச சாதம் மாதிரி ரெடி பண்ணலான்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஸோ சாப்பாடு வந்து கம்மியாக இருந்ததுனால அது மட்டும் 2 பேருக்கு வந்து பத்தாது. ஸோ தோசை மாவு இருந்தது. ஸோ தோசை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த மாவு எடுத்து வெளியில் வச்சுட்டேன். இதுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன். பீர்க்கங்காய் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு கடையிலேயே வந்து 2 உடச்சி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை அப்படியே வச்சோம் அப்படின்னா கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அதையுமே வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அதில் அப்படியே கடையில் மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தோசைக்கு வச்சு சாப்பிட நல்லாயிருக்குன்னு சொல்லி தோணுச்சு. அதுதான் வந்து பண்ண போகிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம பீர்க்கங்காய் கடையில் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகாய், ஒரே ஒரு தக்காளி ரஃபாக சாப் பண்ணது, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் தக்காளியில் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரே ஒரு பீர்க்கங்காவை நல்லா பொடியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கடையில் வந்து செய்கிறீங்க அப்படின்னா நல்லா குட்டி பீர்க்கங்காவாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் கடையில் செய்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காயிலிருந்தே பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விடும். அது வந்து காய் வேகிறதுக்கு பத்தாதுங்கிறதுனால நான் 1/4 கப் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வந்து வச்சிட போகிறேன். எப்படியும் காய் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் போல் வந்து தேவைப்படும். அதை வேற ஒரு அடுப்புக்கு மாற்றி எடுத்து வச்சுட்டு சைட் பை சைட் பார்த்திங்கன்னா தாளிச்ச சாதத்துக்கான தாளிப்பு வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் தாளிச்ச சாதம் வந்துட்டு 2-3 மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுவேன். பட் ஆனால் எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இந்த டைம் ரொம்ப சிம்பிளாக வந்து செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்து பொரிஞ்சப்புறம் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை இந்த மாதிரி நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாப்பாடு நல்லா உதிரியாக வரும். ஃபைனலாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் அண்ட் டேஸ்டியான தாளிச்ச சாதம் வந்து ரெடி. செய்கிறதுமே சிம்பிள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காய் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இதுக்கான மசாலா வந்து ஒன்று இடித்து சேர்க்க போகிறோம். அதுக்கு இடிக்கல்ல 1/4 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா 1-2 வந்து இடித்து எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட வந்துட்டு இடிக்கல் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு பல்ஸில் வந்து விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து அந்த காய் கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி வந்து எடுத்து ஒரு ஓரமாக வந்து வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மத்து வச்சு வந்து கடையலாம். அப்படி உங்ககிட்ட மத்து வந்து இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா உப்பு வந்து சேர்த்துட்டு மூடி போட்டு பல்ஸ் மோடில் வந்து விட்டு எடுத்தீங்க அப்படின்னா பீர்க்கங்காய் கடையல் வந்து ரெடி. நான் வந்துட்டு மத்தில் கடையலான்னு சொல்லி தான் வந்து யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் அந்த அன்னைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்ததுனால குயிக்காக சமையல் வேலை வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்துட்டு இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஆனால் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மத்து வச்சு வந்து கடைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தருன்னு இருக்கிற மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பாட்டோட வந்து பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கான மெனு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. டைம் பார்த்து ஒரு 8 மணி போல் தான் ஆயிருந்தது. 8:30க்கு மேலே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். அதுக்குள்ளே இருந்த பாத்திரத்தையெல்லாம் வந்து கழுவி வச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். கிச்சனில் சமைச்சு முடிச்சதையுமே உடனே அந்த பாத்திரத்தையெல்லாம் வந்து கழுவி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாவே ஒரு பெரிய டாஸ்கே வந்து முடிஞ்ச மாதிரி இருக்கும். பாத்திரத்தையெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வாசல்லாம் வந்து கூட்டாமல் இருந்தது, அதெல்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தோசை ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தது. அதை தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தோசை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ரெடி பண்ண ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ருந்தேன். மேக்ஸிமம் மார்னிங் டைமே வந்துட்டு குழம்பு, ரசம், பொரியல்னு சொல்லி எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுவேன். ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த அன்றைக்கி வந்து தோசை, சட்னி கூட ரைஸ் வந்து வச்சு சாப்பிட்டது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காகவும் இருந்தது. நாங்களும் சாப்பிட்டுட்டு ஒரு 10 o'clock மேலே தான் வந்துட்டு வெளியில் கிளம்புறதா வந்து இருந்தது. அதுக்குள்ளே கொஞ்சம் கிச்சன் ஒர்க்குமே வந்துட்டு பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்ததையுமே கிச்சன் ஒர்க் வந்து எதுவும் இல்லாமல் அந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை மட்டும் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். அதனால் கிச்சன் ஒர்க் மட்டும் பண்ணலான்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பக்கெட்லாம் வந்து அப்படியே இருந்தது. அதெல்லாம் தொடச்சி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அடுப்பு, கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே வந்து நல்லா நீட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டேன். இதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு மைண்டுக்குமே வந்து நல்லா ரிலாக்ஸாக
இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலையுமே வந்து கம்மியாகும். ஏன்னா விட்டுட்டு போனாலும் மறுபடியும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை வந்து நம்ம தான் செஞ்சாகணும். அதனால் கொஞ்சம் பேலன்ஸிங்காக வந்து ஒர்க்லாம் பண்ணோம் அப்படின்னா எங்கேயாவது வெளியில் போகிறப்போ வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ட்ரைபாட்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து இருந்தது. அதெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வந்து வச்சுட்டு நானும் குயிக்காக போய் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் டீ வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ டீ போடலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்தாச்சு. டீலாம் வந்து ஊற்றி வச்சுட்டு மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுருந்த வெசல்ஸ் எல்லாமே வந்து தண்ணியெல்லாம் சுத்தமாக வந்து வடிஞ்சிருச்சு. அதில் எடுத்து கமுத்திட்டு போயிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு வந்தது எடுத்து வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டேன். அதுக்குள்ளே டீமே வந்து ரெடி ஆயிருச்சு. நாங்களும் டீலாம் வந்து வச்சு குடிச்சிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ஒரு 11 மணி போல் ஆயிடுச்சு. சரியா நாங்கள் கிளம்புன டைமுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வெயிலுங்க, பயங்கரமாக வெயில் படி கொளுத்தி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரியா அந்த மரத்துக்கடியில் போகிறப்போ மட்டும்தான் கொஞ்சம் வெயில் வந்து கம்மியாக இருந்தது. நாங்கள் போயிருந்த ஒர்க் வந்து முடிக்கிறதுக்கே ஒரு 2 hours மேலே வந்து ஆயிடுச்சு. நல்லா லஞ்ச் டைமுங்கிறதுனால பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துலேயே வந்து எஸ்எஸ் பிரியாணி வந்து இருந்தது. சரி அங்கே போயிட்டு லஞ்ச் வந்து முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிருந்தோம். பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா, கத்திரிக்காய் கோஸ்து, ஆனியன் ரைத்தா கூடவே வந்துட்டு நாங்கள் சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது. நான் அந்த அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணி வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரப்போ டைம் வந்துட்டு ஒரு 3:30 பக்கமாக வந்து ஆயிடுச்சு. காலையில் வெளியில் போனதுனால சமைச்சது மட்டும்தாங்க, மற்றபடி வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ஒர்க்குமே வந்து பண்ண கிடையாது. மறுநாள் வேறு விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால கொஞ்சம் வீடெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கெலாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வீட்டை கூட்டி விட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாப் வந்து பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா காலையிலேயே துவைக்க போட வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா துவைக்காமல் அப்படியே வந்து இருந்தது. எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறத பார்க்குறப்போ எனக்கே கொஞ்சம் மாதிரி மைண்டு வந்து ப்ரெஷராக ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வந்து மிஷினில் போடுறதெல்லாம் வந்து போட்டு விட்டுறலாம், கையில் துவைக்கிற ட்ரெஸ் கூட வந்து மறுநாள் துவைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதெல்லாமே தனித்தனியாக பிரித்து ஃபஸ்ட்டு மிஷினில் போட வேண்டிய ட்ரெஸ்ஸை மட்டும் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து லோட் பண்ணி விட்டதுக்கப்புறமா செடிக்குமே தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா ஒரு 2 days மேலே வந்து ஆயிடுச்சு. அதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா செடியெல்லாம் வந்து ரொம்ப வாடி போன மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செடிக்கு ஊற்ற வேண்டிய தண்ணியெல்லாம் வந்து ஊற்றிட்டேன். லாஸ்ட் டைம் ஊருக்கு போயிருந்தப்போ ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செடியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதுக்கான பார்ட்ஸுமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வர வரைக்கும் மஷ்ரூம் பாக்ஸில் வந்து போட்டு வைக்கலான்னு சொல்லி அதில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா க்ரோத் ஆகி வந்திருக்கு. லாஸ்ட்டாக போட்டிருந்த லாங் வீடியோவில் பார்த்திங்கன்னா செடியெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருந்தேன்னு சொல்லி காமிச்சிருந்திருப்பேன். இப்போ கட் பண்ணி விட்டு கூட ஒரு 15 days பக்கமாக வந்து ஆயிடுச்சு. செடியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குங்க. நான் கூட வெயில் அடிக்குது வளராத என்னமோன்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் நல்லா சூப்பராக வந்து க்ரோத் ஆகி வந்திருக்கு. மழை பெஞ்சால் கொஞ்சம் குயிக்காக வந்து க்ரோத் இருக்கும். மழை இல்லை அப்படின்னா நம்ம டெய்லி தண்ணி ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னாவே வந்துட்டு செடியோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் வெளியில் பண்ணக்கூடிய வேலை எல்லாமே வந்து பண்ணி முடிச்சாச்சு. இனி வீட்டுக்குள்ளே பண்ணக்கூடிய ஒர்க் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸாக வந்து அப்படியே இருந்தது. மார்னிங் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா வெசல்ஸ், அதெல்லாமே நல்லா சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிஞ்சு காஞ்சிருச்சு. அதெல்லாம் அந்த பிளேஸில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குக் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். போன வீக் வந்து ஏன் லாங் வீடியோ போடலன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஊருக்கு போயிட்டாங்க ஃபெஸ்டிவலுக்காக. அதனால தான் லாங் வீடியோ வந்து போட முடியல. ஊருக்கு போயிருந்தப்போவே இந்த டைம் பார்த்திங்கன்னா லாங் வீடியோ வந்துட்டு எதுவுமே எடுக்கலை. இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக வந்துட்டு வீடியோஸ் போட வந்து ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, நீங்கள் எப்படி லாங் வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு லாங் வீடியோலாம் வந்துட்டு நானே ட்ரைபாட் வந்து வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுக்கறதெல்லாம் பார்த்திங்கன்னா யாரும் கிடையாது. ஹஸ்பண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்போயாவது வந்து எடுத்து கொடுப்பாங்க. அவங்க வந்து ஒர்க்குக்கு போயிட்டாங்க, நானே வீட்டில் வந்து வீடியோலாம் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா நானே ட்ரைபாட் வந்து வச்சு எடுத்துக்குவேன். நான் வந்து எப்படி வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னொரு ஆள் இருந்தால் தான் வந்து அந்த வீடியோவை வந்து எடுக்க முடியும். கண்டிப்பாக வந்து ஹஸ்பண்ட் ஃப்ரீயாக இருக்கிறப்போ வீடியோ எடுக்க சொல்லி உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த டைம் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தேன் இல்லைங்களா, ஸோ கோவில் ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு சில திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்தது கவரோட வச்சது அப்படியே வந்து இருந்தது. இதுக்கு மேலே எடுத்து வைக்காமல் விட்டோம் அப்படின்னா மறந்துடுவான்னு சொல்லிட்டு அதெல்லாம் தான் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கார்டன் டூல்ஸ் தாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கார்டனில் பார்த்திங்கன்னா மண்ணெல்லாம் வந்து அடிக்கடி வந்து அப்படியே கெட்டியாகிடுது, கை வச்சு வந்து மிக்ஸ் பண்ண முடியறதில்ல. இந்த கார்டன் டூல் பார்த்ததையுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தோணுச்சு. அதனால் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட பீஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 30 rupees வந்து சொன்னாங்க. நான் ரெண்டும் சேர்த்து வந்து 60 rupeesக்கு வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா டார்ச் லைட் தாங்க. ஏன்னா இப்போ அடிக்கடி பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம்லாம் வந்து கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் வந்து வரதில்ல. ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது வரத்துக்கு. சம்டைம்ஸ் குக் பண்ணுறப்பெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டார்ச் லைட் வந்து வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு டார்ச் லைட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா 100 rupees வந்து சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒர்த்தாக தான் இருந்தது. ஸோ யூபிஎஸ் இருந்தால் ஓகே, யூபிஎஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி டார்ச் லைட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு வுட்டன் கரண்டி வந்து வாங்கி
வாங்கியிருந்தேன். மெயினாக அதை வந்துட்டு வீடியோ பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன். நான் வந்து வீட்டில் மண் சட்டி வந்து வச்சுருக்கேன். ஸோ மண் சட்டியில் வந்து குக் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த மாதிரி உடன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதோட ப்ரைஸ் வந்து 20 rupees. இப்போ காமிக்கிறது பார்த்தீங்கன்னா வத்திக்குச்சி ஹோல்டர் தாங்க. இது பியூர் செராமிக் தான். எனக்கு செராமிக்ஸ்னே ரொம்ப பிடிக்கும். பார்த்து ஒவ்வொரு பொருளுமே வந்து வாங்குவேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரி வாங்கினோம் அப்படின்னா பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees வந்து சொன்னாங்க. நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்து வாங்கினதுனால 40 rupeesக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ஒர்த்தாக தான் இருந்தது. அடுத்தது அன்னபூர்ணி சிலை வந்து இந்த டைம் கோவில் ஃபெஸ்டிவலில் வந்து வாங்கிட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். கோவிலில் கிடச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சாமிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோவிலில் தாங்க வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அந்த கோவிலில் வாங்கி வச்சோம் அப்படின்னா அந்த கோவில் ஞாபகமாக இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்தது ஃபிஷ் பாண்டில் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா புத்தா ஸ்டாச்சுவுமே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வச்சதுக்கப்புறமா ஃபிஷ் பாண்டுமே ரொம்ப அழகாக வந்துருந்தது. அதோட ப்ரைஸ் வந்துட்டு 250 வந்து சொன்னாங்க. 200க்கு வாங்கினோம். அன்னபூர்ணி சிலை பார்த்தீங்கன்னா 100 rupeesக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டைம் கோவில் ஃபெஸ்டிவலில் வந்து வாங்கினது இவ்வளோ தான். இந்த எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் வந்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் மறுநாள் விநாயகர் சதுர்த்தி வேறு. காலையில் டைம் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே வந்துட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீனிங்குமே ரொம்ப டீப்பாலாம் வந்து பண்ணலங்க. சும்மா அப்படி முன்னாடி மட்டும் வந்து ரஃபாக தொடச்சி விட்டுட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லைங்களா அன்னபூர்ணி சிலை, அதுக்கு கீழே ஒரு பிளேட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ரைஸ் போட்டு அதுக்கு மேலே தான் அன்னபூர்ணி சிலை வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதேபடி பார்த்திங்கன்னா வந்து எடுத்து வச்சாச்சு. அடுத்தது வாங்கிட்டு வந்த ஊதுவத்தி ஹோல்டரையுமே வந்துட்டு பூஜை ரூமில் வச்சதுக்கப்புறமா பூஜை ரூம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிஷினில் போட்டிருந்த ட்ரெஸ்மே வந்து வாஷ் பண்ணி முடிச்சிருச்சு. முதல் வேலையாக வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து காய வைக்கலான்னு தான் வந்து வச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் விட்டாலுமே ட்ரெஸ் எல்லாம் வந்து சுருங்கின மாதிரி ஆயிடுது. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காய வச்சு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணி விட்டதுக்கப்புறமா டைம் பார்த்தேன். ஒரு 6 o'clock போல் தான் வந்து ஆயிருந்தது. சரி ஒரு 6:30க்கு மேலே நைட் டின்னருக்கான வேலையை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். நம்ம வீட்டு பக்கத்தில் இப்போ புதுசாக ஒரு ஷெட் வந்து போட்டிருக்காங்க. அது போட்டதுக்கப்புறமே எனக்கு டஸ்ட்டு வரது வந்து ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா டின்னருக்கான வேலையை வந்து பார்க்கலான்னு சொல்லி உள்ளே வந்துட்டேன். நைட் டின்னருக்கு வந்துட்டு தோசை தான். அதனால் மாவு பக்கெட்டை வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டு கொஞ்சம் கிராசரிஸ்லாம் வந்து ரீஃபில் பண்ண வேண்டியது இருந்தது. அதெல்லாம் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். எல்லா கிராசரிஸுமே வந்து இந்த டைம் தீரலை. ஓரளவுக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஜஸ்ட்டு தீர்ந்தது மட்டும் வந்து ரீஃபில் பண்ணி வைக்கலான்னு சொல்லி தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கான கண்டெய்னர்ஸுமே வந்துட்டு மார்னிங்கே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நல்லா ட்ரை ஆயிருச்சு. அதெல்லாம் ரீஃபில் பண்ணி அந்தந்த பிளேஸில் வந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்து கிராசரிஸ் வாங்குறதுக்கான டைம் வந்து ஆயிடுச்சுங்க. சரி ஃப்ரீயாக இருக்கிறப்போ லிஸ்ட்டெல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா குயிக்காக போய் வாங்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிராசரிஸில் என்னென்ன வந்து தீர்ந்துருச்சோ அதை மட்டும் வந்து லிஸ்ட் வந்து போட்டுட்ருந்தேன். லிஸ்ட் போடுறப்போ தான் வந்து தெரிஞ்சது இந்த டைம் பார்த்திங்கன்னா கிராசரிஸ் வந்து அவ்வளோவா வந்து எதுவும் தீரலை, எல்லாமே ஓரளவுக்கு வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் இவ்வளோ தான் வந்து தீர்ந்துருக்கு. இன்றைக்கி கடைக்கு போகிறப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய லிஸ்ட் வரும்னு சொல்லி தெரியல. நான் கிராசரிஸில் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுமே ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. வரப்போ வந்துட்டு பூ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். செவ்வந்தி பூ பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 50 rupeesக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாக்ஸில் வந்து போட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு 10 days வரைக்கும் அப்படியே வந்து வச்சுக்கலாம். பட் ஆனால் அதில் வந்துட்டு வெஜிடபிளில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டதுனால எங்கிட்ட எக்ஸ்ட்ரா பாக்ஸ்லாம் வந்து எதுவும் இல்லை. அதனால் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அப்படி கவரோடையே வந்து எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு பார்த்திங்கன்னா தோசை பருப்பு பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதை வச்சு டின்னர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியில் விநாயகர் சதுர்த்திக்கான டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு தூங்க போயாச்சு. அன்றைக்கு தடவை எங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்ததை இன்னொரு vlogல வந்து நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.